இப்ப அடுத்த பேய கண்டுபிடிக்க நாங்க 2 பேரும் சோம்பேறி உலகத்துக்கு போகணுமா? அங்க இருக்க சோம்பேறி பேய் நீங்க தாண்டா எப்படியாவது விடு வச்சு கொண்டு வரணும். பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க கண்கள் 2 மூடி சாப்ளி சொல்லுங்க. டேய் இதான் அந்த ஆளு சொன்ன சோம்பேறி உலகம் போலடா. டேய் அங்க ஒருத்தன் விழுந்துட்டான். ப்ரோ ரொம்ப அடிபட்டுச்சு ப்ரோ. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல்ல வேணாமா ப்ரோ, ரத்தம் ரொம்ப போகுது. இப்படியே புரிஞ்சுனா செத்து போயிருவீங்க. செத்துட்டு போறேன். யார் இங்க இருந்து எந்திரிச்சு ஆம்புலன்ஸ்ல போய் ஹாஸ்பிடல்ல காட்டுறது? போலனா நீ போயிருவையா? டேய் இவன் என்னடா இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பண்றான்? அவனே இவ்வளவு சோம்பேறியா இருக்கானே, அப்ப நம்ம தேடி போற பேய் எவ்வளவு சோம்பேறியா இருக்கும்? டேய் தண்ணி ரொம்ப தவிக்குதுடா, இந்த கடையில வாங்கி குடுறா. ஆமாண்டா, எனக்கும் தான் தவிக்குது. ஐயா தண்ணி ஒரு பாட்டில் கொடுங்க. தண்ணி எல்லாம் இல்ல. இல்லையா? உன் கை பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல தான் இருக்கா, இருந்தா எடுத்து குடிச்சிட்டு போ. யாராவே 1 நம்பர் சோம்பேறி, நீ எடுத்து குடிடா. ஐயா இந்தாங்க காசு. அதை எந்திரிச்சு வாங்கி கல்லால போடணுமா? காசே வேணாம் போ. இத வாங்கி போடுறது கூடவாயா? நீ எல்லாம் எதுக்கியா கடை வச்சிருக்க? வாடா போ. டேய் இங்க பாருடா, ஊட்டி விடுறது கூட மிஷினை வச்சிருக்காங்க. அட பாவி. டேய் இங்க பாருடா, ஒரு சட்டையை மாட்டி விடுறது கூட மிஷினா? யாரா அவங்கலாம்? என்னடா இங்க எல்லாம் இவ்வளவு சோம்பேறியா இருக்காங்க? என்னடா காட்டு பண்ணி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது? டேய் அது காட்டு பண்ணி இல்லடா, அதான் நம்ம தேடி வந்த சோம்பேறி பேய். ஏ பேய எந்திரி. எந்திரிக்கலாம் முடியாது, என்ன வேணும்னு சொல்லு. இது எல்லாத்தோட சோம்பேறியா இருக்கும் போலயே. இப்ப நான் கொடுக்குற மோட்டிவேஷன்ல எப்படி எந்திரிச்சு வரப்போது பாடுறா. இப்போ மட்டும் நீ ஒரு சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வந்தா நீ ஒரு தனி ஆள் இல்ல, நீ ஒரு அடையாளம். உன் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வந்தா நீ மத்த சோம்பேறி பேய்க்கெல்லாம் நீ ஒரு எடுத்துக்காட்டா இருப்ப. இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறத காட்டு. உன்னால முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல பேய, ஒண்ணு எந்திரிச்சு வா. இதை இப்பெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி எந்திரிக்க வைக்க முடியாது. இதுக்கு வேற வழிதான் பண்ணணும். ஹே பே, நீ மட்டும் எங்க உலகத்துக்கு வந்த 24 மணி நேரமா ஏசி போட்டு ரூம்லயே படுத்து தூங்கலாம். இவ்வளோ ஏன் நீ படுத்த இடத்துல இருந்து உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை போன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா உன் கைக்கே வந்துடும். அப்படியா? டேய் இது ஒர்க் அவுட் ஆற மாதிரி தெரியுதா? அது மட்டும் இல்ல, நீ உங்க வீட்ல இருந்து பக்கத்துல போனா கூட போன்ல சொன்னா போதும், அவங்களே உன்னை இட்டுன்னு போய் இட்டுன்னு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் என்ன இங்க இருந்துகிட்டு வாங்க போலாம். அப்பாடா, எப்படியோ இந்த பேயை மோச்சமடைய வச்சாச்சு.